பார்லிமெண்ட்ல என்ன நடந்துகிட்டு இருக்கு? டீலிமிட்டேஷன், உமன்ஸ் ரிசர்வேஷன் பில் என்ன ஸ்டாண்ட் எடுத்திருக்காங்க? தலைவர் அவர்கள் அப்பயே எக்ஸ்ல பதிவிட்டுட்டாரு. டீலிமிட்டேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்ன பிரச்சனை? திரு ராகுல் காந்தி அவர்கள் பேசினாலும் நமக்கு உடன்பாடு இருக்கு. 2023 உமன் ரிசர்வேஷன் பில் கொண்டு வந்தாங்க. மகளிருக்கான இடஒதுக்கீடு 33%. நாட்டில் எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுத்தோம், அதை வரவேற்றோம். 543 பார்லிமெண்ட் தொகுதியில கண்டிப்பா உமனுக்கு ரிசர்வேஷன் 33% வரணும், பலகால போராட்டம், அதை நிறைவேற்றணும்னு சொன்னோம். அதை அவங்க நிறைவேற்றினாங்க. நிறைவேற்றிட்டு என்ன சொன்னாங்க? மக்கள் கணக்கெடுப்பு துறை பாப்புலேஷன் சென்சஸ் நாங்க எடுக்கணும், அதுக்கப்புறம் சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க நடத்தணும். இது ரெண்டையும் நடத்தி முடிச்ச பிறகு நாங்கள் மகளிருக்கான இடஒதுக்கீடை கொடுப்போம் அப்படின்னு தள்ளி போட்டாங்க. மக்கள் தொகையின் அடிப்படையில் எம்பிக்களை அதனுடைய பிரதிநிதித்துவத்தை இன்கிரீஸ் பண்றது, அதை கடுமையாக எதிர்த்தோம். ஏன்னா வளர்ச்சி பொருளாதார முன்னேற்றம்னு சொல்லிட்டு 1973 இருந்து இந்திரா காந்தி அம்மா அன்னைக்கு பாப்புலேஷனை குறைக்க சொன்னாங்க. நம்மளுடைய கல்வியிலையும் முன்னேற்றத்திலையும் நம்ம போக்கஸ் பண்ணி இன்னைக்கு இருக்க ஒவ்வொரு வீட்லயும் ஒரு குழந்தைகள் 2 குழந்தைகள் மேல கிடையாது, நம்ம முன்னேற்றத்தை போக்கஸ் பண்ணோம். அதனால பாப்புலேஷன் குறைஞ்சிச்சு. ஆனா வட இந்தியாவில் பாப்புலேஷன் அதிகமாயிருச்சு. அப்ப முன்னேற்றத்திற்காக நம்ம பாப்புலேஷனை குறைச்சோம். இன்னைக்கு எம்பிக்ல பாப்புலேஷன் அடிப்படையில் மக்கள் தொகை அடிப்படையில் குறைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பில்ல பாஸ் பண்ண நினைச்சாங்க. அதை கடுமையாக நம்ம எதிர்த்து நின்னோம். நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு பார்லிமெண்ட்ல சொல்லிட்டாங்க 39 எம்பில இருந்து 59 எம்பியா நாங்க கொடுக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க. அதுவும் தவறு. நம்பர்ஸ் முக்கியம் இல்ல, பர்சன்டேஜ் முக்கியம். இன்னைக்கு 7% நம்மளுடைய பிரதிநிதித்துவம் இருக்கு இந்தியாவில். 80 தொகுதி யூபில இருந்துன்னா 14% இருக்கு. இந்த பர்சன்டேஜ் நமக்கு குறையுதா இன்கிரீஸ் ஆகுதா? இதுக்கு தெளிவு இன்னும் கொடுக்கல. நம்பர்ஸ் அதிகம் பண்ணிட்டோம், அப்ப யூபில அளவுக்கு அதிகமான நம்பர்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல் இருக்கே, நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். இந்த டீலிமிட்டேஷனை கடுமையாக நாங்கள் எதிர்க்கிறோம். இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை, கிறிஸ்துவ சகோதரர்கள், தமிழ்நாட்டில் கூட அனைத்து ஓபிசி பிசி சகோதர சகோதரிகளே, தமிழக வெற்றி கழகத்துடைய நிலைப்பாடு டீலிமிட்டேஷனை நாங்கள் கடுமையாக எதிர்க்கிறோம். முதல்ல 543 பேருக்கு சொன்ன மாதிரி 33% ரிசர்வேஷனை உருவாக்குங்க. மக்கள் கணக்கெடுப்பு பாப்புலேஷன் சென்சஸ் சர்வே எடுங்க, அதுக்கப்புறம் கேஸ்ட் சர்வே எடுங்க, அதுக்கப்புறம் நீங்க டீலிமிட்டேஷனை பத்தி கொண்டு வாங்க. இதுதான் நம்மளுடைய நிலைப்பாடு. இந்த பார்லிமெண்ட்ல மகளிருடைய இடஒதுக்கீடு சொல்லிட்டு டீலிமிட்டேஷனை சேர்த்து 850 கொண்டு வரதுல நம்மளுடைய விகிதாச்சார பிரதிநிதித்துவம், அதாவது பர்சன்டேஜ் குறைதா இன்கிரீஸ் ஆகுங்கிறதுக்கு இது வரைக்கும் பதில் பிஜேபி கிடம் இல்ல. அந்த பதிலை கூற வரைக்கும் நாங்கள் கடுமையாக ஒட்டுமொத்த தென் மாநிலங்களோட சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் எதிர்க்கும். உச்ச நீதிமன்றத்திற்கு முதல் ஆளாக தமிழக வெற்றி கழகம் செல்லும் பிஜேபிக்கு எதிராக இங்க பதிவு செய்கிறேன்.